ஐநா சபையில கடுமையான கண்டனங்கள தெரிவிக்கிறதுக்காக போலாந்து தரப்புல இருந்து, மேற்கு நாடுகள் தரப்புல இருந்து ஐநா சபையில ஒரு கண்டன இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போல பார்த்திருக்காங்க. அது போலாந்து மேல ட்ரோன் தாக்குதல் நடந்துருச்சு இல்லையா? அத குறிச்சு கண்டனம் தெரிவிக்கும் வகையில ரஷ்யா வந்து தப்பு செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யலான்னு ட்ரை பண்ணாங்க. பெரும்பான்மையான நாடுகள், இந்த பைடன் அவர்களோட அரசாங்கத்திலிருந்து பெரும்பான்மையான நாடுகள கூட்டுறதுக்கான வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேற்கு அதுபடி ஐநா சபையில நியாயம் கேட்கலாம். இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது போல. மொத்தம் 46 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா கண்டனம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து இதுக்கு அவங்க கொண்டு வந்த ரெசல்யூஷனுக்கு ஒப்புதல் தெரிவிச்சுக்கிறாங்க. 193 நாடுகள் இந்த யுனைட்டட் நேஷன்ஸ்ல யுஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தே போடல. உங்க பிரச்சனைங்க நீங்க என்னமோ பார்த்து செஞ்சுக்கங்க அப்படிங்கிறது போல அந்த ஸ்டேட்மென்ட்க்கே கையெழுத்து போடல அப்படிங்கும்போது, பெரும்பான்மையான நாடு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இல்ல. 143 நாடுகள் ரஷ்யாக்கு ஆதரவா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. போலாண்ட அடிச்சாலும் தப்பே இல்ல தலைவரே. நீங்க அடிங்க. அடிக்காம விட்டா தான் தப்பு அப்படிங்கிறது போல இந்த 143 நாடுகள சேர்ந்தவங்க சொன்னாலும், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போல தெரியுது. சரி அப்படி அந்த 40 நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க யாருன்னா, அந்த பைடன் அவர்களோட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் யாரோ அவங்க தான். போலாண்டு, ஆஸ்ட்ரியா, பல்கேரியா, ஹங்கேரி, பிரிட்டன், ஜெர்மனி, கிரீஸ், ஜார்ஜியா, இட்டாலி, ஸ்பெயின், நார்வே, சவுத் கொரியா, யுஎஸ், அமெரிக்கா, அதுக்கப்புறம் உக்ரைன், பிரான்ஸ், ஜப்பான். இது போல நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா யார் யாருன்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் தான் வந்து பண்ணா கண்டனத்துக்கு சைன் போட்டுக்கிறாங்க. இது பெருமளவுல எஃபெக்டிவா இல்ல. எப்பவும் போல கத்துறவங்க ஒரு வாரமா கத்திட்டு போங்க அப்படிங்கிறது போல யுஎன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. மெஜாரிட்டிங்கிறது ரஷ்யாக்கு தான் இருக்கு. அப்படிங்கிறதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது மேற்கு நாடுகள். அவங்களோட உறுதித்தன்மைய காட்டுறதுக்காக லைனா உக்ரைனுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பல தலைவர்களும் பேசிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. டேஷ் பிரிட்டன், அதாவது பிரிட்டன் இருக்காங்க இல்லையா அவங்க, கிரீஸ், பிரான்ஸ், இட்டாலின்னு பல நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கேரண்டிக்காக பேசுறோம் அப்படிங்கிறது போல டாபிக்ல வந்து பேசியிருக்கிறாங்க. இதுல ஜெலன்ஸ்கி அவர்களோட போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டரான ராடோஸ்லாவ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறார். அவசரோவ்ஸ்கி அவர்கள் அவரும் வந்து பேசிக்கிறார், எல்லாம் பண்ணிக்கிறாரு. ட்ரோன் அட்டாக் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க, கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. இது போல ஜாயின்ட்டா இது பத்தின விஷயங்கள் பேசிக்கிறாங்க. எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம், ட்ரெய்னிங் எப்படி குடுக்கலாம், இது போல விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. இதுல என்னன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் அடிச்சுருவேன், ஏய் உடைச்சுருவேன், ஏய் கண்டனம்" அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரியான ரகமா இருந்துச்சு. ஆனா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டுக்குள்ளேயே ட்ரோன்கள் போய் விழுந்திருக்கு. அதான் 50 கிலோமீட்டர்லாம் கிராஸ் ஆயிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ற மாரி அந்த அளவுக்கு ஒண்ணும் பவரா தெரியலையே. ஒருவேள சத்தம் இல்லாம செய்றாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இவங்க செய்யறாங்களோ இல்லையோ, இவங்கள செய்யறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ரெடியா இருக்காரு. ஏன்னா இந்த லைனா செய்திகள் பார்த்தா நம்மளுக்கு அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து G7 நாடுகள். G7 நாடுகள்னாலே யார் யாருன்னு தெரியும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுக்குறாரு. யூரோப்பியன் யூனியனுக்கு அழுத்தங்கள். ஏங்க தொடர்ந்து டாரிஃப இன்கிரீஸ் பண்ணுங்க. சீனாக்கும், இந்தியாவுக்கும். ஏன்னா ரஷ்யாவோட ஆயில இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதிகமா டாரிஃப போடுங்க அப்படிங்கிற போல அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு சார்பா அமெரிக்க தரப்பு வந்து போட்டதா பினான்சியல் டைம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இவங்க இது போல செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு சாங்ஷன் போடணும், டாரிஃப் போடணும் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்காம இருக்கணும். அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, அது எப்படிங்க நீங்க வாங்கிட்டு இன்னொருத்தவங்கள வாங்காதீங்கன்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஸோ இதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டா ரஷ்யா கிட்ட இருந்து எந்த தொடர்பும் இல்லாம எங்க கிட்ட வாங்கிக்கீங்க கேஸு. அப்படிங்கோல அவங்க தரப்புல இருந்து அழுத்தங்கள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அத வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. யூரோப்பியன் யூனியன் நாடுகளால. பல நாடுகள்னாலயும் அது முடியல. அதுக்கான காரணம் சீப்பான கேஸ், ஆயில் இருந்தா தான் அவங்க எக்கனாமி ரன் ஆகும். இல்லன்னா மிகப்பெரும் அளவுல சிக்கலாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம, இது இந்த அழுத்தங்கள், அமெரிக்க தரப்பிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள். ஸோ உறுதித்தன்மை காட்டுறதுக்காக பிரிட்டனோட ஃபாரின் மினிஸ்டரும் ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. கூப்பர் அவர்கள். அதாவது புதுசா பதவி ஏத்துக்கிறாங்க இல்லையா? செப்டம்பர் 5ஆம் தேதி அடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி லாமி அவர்கள் இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பர் அவர்கள். இவங்களும் வந்திருக்கிறாங்க. விசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நான் உக்ரைனுக்கு தான் வரணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறது போல சாலிடாரிட்டியா காமிச்சிருக்காங்க. இது போல பல நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வந்திருக்கிறாங்களே, எதுக்காக? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிரச்சனையெல்லாம் முடிய போகுதுப்பா. எல்லாம் பார்த்து என்னென்னலாம் தர முடியும். இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற போல ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அனுப்பி பேசுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்களா? ராணுவ ரீதியா உதவிகள் பண்ற மாரி வந்து எய்ட் எல்லாம் குடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஆளுங்கள் வந்து பேசி கண்டனங்கள் சொல்ற மாரி தெரியல. நான் முன்னாடி சொன்ன "ஏய் அது, இது, ஏய் ரஷ்யா" அப்படிங்கிற போலலாம் எதுவும் செய்யல. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பொலைட்டா வந்து ஏதோ பேசிட்டு ஏதோ
காரியம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உக்ரைன்ல அது போல கம்முனு கிளம்பி போறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இது பெருசா ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வரும் இவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற போல பார்த்தேன். இப்பவே ட்ரூப்ஸ் அனுப்புறோம். எல்லை பகுதிகள நாங்க காப்பாத்தணும். அதனால இந்த பஃபர் ஜோன நாங்க அமைக்க போறோம் அப்படிங்கிற போல ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனா அது போல எதுவுமே இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இப்ப ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் அடுத்து வந்து மிடில் ஈஸ்ட். சூடான்ல நடக்குது அது வேற கத. இந்த செங்கடல் பிரச்சனை இதுக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, ரஷ்யா, உக்ரைன் கீழ மிடில் ஈஸ்ட். இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கறனால என்ன சிக்கல்? கருங்கடல்ல செங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆகுது. வர்த்தகம் ஸ்டாப் ஆகுது. அரபுலக நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த பிரிக்ஸ் நாடுகள் சார்பா போகாம, டாலர டீடாலரைஸ் பண்றதுக்கு உதவாம, முழுதும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், அவங்கள மிரட்டணும், பயமுறுத்தணுன்றதுக்காக கூட இந்த இஸ்ரேல், காசா பிரச்சனை இருக்கலாம். எந்த அளவு கழிவுகள் இருக்கும்? உங்க நாடு இந்த அளவு கழியும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாம, மிரட்டாம மிரட்டிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. ஸோ இது போல செய்யறதுனால கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆயில், கேஸ் இது எல்லாமே. அந்த வழியா வர்றது எல்லாமே. ஈரானுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது ஒண்ணும் வேலைக்கு ஆகல. அது எப்படினாலும் ரஷ்யா வழியா தானே போய் ஆகணும். அசர்பைஜான் வழியா தானே போய் ஆகணும். ஸோ இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, என்டையரா அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா அவங்கள தாண்டி எதுவும் இவங்களால எதுவும் பெருசா எதுவும் செய்ற மாரியான ஒரு பின்பமோ, இல்ல எதுவுமே இல்ல. ஆனா இப்ப அரபுலக நாடுகள் ஒண்ணு கூடுறாங்க. எஜிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நாங்க தலைவர்களுக்கு புரொடெக்ஷன் குடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, கத்தார்லயே அட்டாக் நடந்துருச்சு இல்லையா? ஸோ இது மிக பெரும் அளவுல பிரச்சனைகள ஏற்படுத்திக்குது. கத்தாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு சார்பா இல்லன்னா அடி விழுகும் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது போல மிரட்டி விட்டுருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நான் ஒன்ஸ் அந்த நாட்டுக்குள்ள அட்டாக் நடக்குது, அது சிக்கல் தானே! ஸோ அதனால சொல்ல வந்தேன். இப்ப அந்த ஏரியா வழியா யூரோப்பியன் யூனியனுக்கு போகக்கூடிய அந்த கேஸ் இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ உக்ரைன் வழியா போகக்கூடிய கேஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணே ஒண்ணு இந்த துருஸ்பா பைப்லைன் அதையும் உக்ரைன் அடிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி, கேரண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு இல்ல. ஸோ இது போல இருக்கிறதுனால அமெரிக்கா சொல்றத கேட்டு யூரோப்பியன் யூனியன் செஞ்சாகக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப ரஷ்யா, துருக்கி வழியா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அது வேற கத. துருக்கி கூட இப்போதைக்கு போருக்கு போனாங்கன்னா மிக பெருமளவு சிக்கலாயிரும் அமெரிக்காக்கு. எல்லாத்து கூடயும் பகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த வழியா கொஞ்சம் ஷேர் ஆயி போயிட்டு இருக்கு. மத்த நாடுகளும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கும் பெருசா ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல போல தெரியுது. அதே போல ரஷ்யாக்கு யூரோப்பியன் யூனியன் கூட சண்டை பிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல போல தெரியுது. அமெரிக்கா, உக்ரைன தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து, சிரியால எப்படி ஒரு மாடலோ, அதுபோல இங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் தடுத்துட்டோம்னா, இங்க ஒரு போர் வருது அப்படின்னா, பிரச்சனை பெருசாகுதுன்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அமெரிக்காவோட சொல்படி கேட்டு, அமெரிக்காவோட கட்டளைக்கு இணங்க, அமெரிக்கா வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது, ரஷ்யா மேல போர் செஞ்சுட்டு இருக்கும்போது ரஷ்யா டவுன் ஆகும். ரஷ்யா டவுன் ஆகுறாங்க அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள் சிக்கலுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது போல, இது போல கால்குலேஷன்ல ஏதோ செஞ்சிருப்பாங்க போல தெரியுது. என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இது போல விஷயங்கள் இருக்கனால 2 நாடுகளும், அதாவது யூரோப்பியன் யூனியனும் சரி, ரஷ்யாவும் சரி, 2 நாடுகளும் சண்டையும் முடிச்சுக்க கூடாது. ஆனா சண்டை பிடிக்கிற மாரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக, இது பிளான் பண்ணாம அவங்களே சிங்க் ஆயி இது போல வேலைகள்லாம் நடந்துருச்சா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. உக்ரைன மட்டும் செஞ்சிரலாம். அப்படிங்கிற செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்களா? ரஷ்யாவும் ஒரு சைடுல செய்றாங்க. யூரோப்பியன் யூனியனும் இன்னொரு சைடுல செய்றாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க்குகள குடுத்தது மட்டும் இல்லாம, இந்த வழியா தான் வருவாங்க. இந்த இடத்துல பதுக்கி வச்சுக்கிறாங்க. பார்த்துக்கங்க. அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு சொன்னதா, செய்திகள்லாம் வந்து பரவிட்டு இருந்தது. அதனால தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உசு வீடியோ போட்டு அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ஜெயிக்கவே முடியல அப்படிங்கிறது போல. டாரஸ் மிசைல குடுங்க அப்படின்னு கூட சொல்லும்போது, லீக் ஆயிருச்சு. அந்த 1, 2, 3, 4, 5, 6 பாஸ்வேர்ட் இருந்தது. அத கண்டுபிடிச்சு லீக் பண்ணிட்டாங்க. அதாவது உக்ரைன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மிசைல யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணணும்னா நம்ம தான் யூஸ் பண்ணணும். நாங்க தர்றோம். நீங்க ட்ரெய்னிங் குடுத்து நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் பேசி அந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த சிக்கல்ல சிக்காம தப்பிக்கிறதுக்கு யூரோப்பியன் யூனியன் பெருமளவுல ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. ரஷ்யாவோட எஸ்கலேஷன்லருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இது பெருமளவுல எஸ்கலேட் ஆகல. ரஷ்யாவோட பொறுமை அப்படிங்கிறதுனால 3ஆம் உலகப் போர் தவிர்க்கப்பட்டிருக்கா? அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த இடத்துல எதுவுமே நடக்கல. எதுவுமே வேலைக்கு ஆகல. இதுக்கு மேல யூரோப்பியன் யூனியன கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா, இப்போ மிடில் ஈஸ்ட்ல ஒண்ணும் பெருசளவுல இஸ்ரேல வச்சு கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஈரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல பெருமளவுல சண்டை வர முடியல. அடுத்த பாகிஸ்தான 4 ஊன் ஊனி விட்டோம் நம்ம. இது போல விஷயங்கள்லாம் இங்க இருக்கிறனால, அமெரிக்காக்கு கம்ப்ளீட்டா இந்த சைடுல இருக்கக்கூடிய பவர்லாம் போயிட்டதுனால தான், இப்ப சவுத் அமெரிக்கா பக்கத்துல போய் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமெரிக்க தரப்புலருந்து இப்ப கிளம்பி வந்திருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
ஏன்னா, இப்போ கொலம்பியாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா? பெட்ரோ அவர்கள். ஸோ அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது லத்தீன் அமெரிக்கா நாடுகள்லாம் ஒருங்கிணையணும். இது போல ஒரு அமெரிக்கா வந்து இந்த பகுதியில அவங்களோட ஆளுமையை செலுத்தி அண்ட்ரஸ்ட்ட உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த சிரியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெனிசுவேலாவ பயன்படுத்தி உள்ள வந்து உட்கார்ந்து செய்யறதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க. நம்மலாம் ஒருங்கிணைஞ்சு அடிச்சு தொரத்தணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட். இது போல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ கொலம்பியா டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆகுறாங்களாம். வெனிசுவேலாக்கு ஆதரவா ஒன்ஸ் அமெரிக்கா ஸ்டெப் இன் ஆகுறாங்கன்னா, இந்த இடத்துல என்டர் ஆயிருவாங்களா ஆதரவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேற்கு நாடுகள் ட்ரோன் வந்து விழுந்தாலும் பெருசா எதுவும் கண்டுக்கிற மாரி தெரியல. அவங்க எதுவும் பெருசா போய் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா போருக்கு போற மாரி தெரியல. அவங்களுக்கு வர வேண்டிய கேஸு, வர வேண்டிய ஆயிலு இது போல விஷயங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா, அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருந்துக்குவாங்க போல தெரியுது. அமெரிக்கா ஆசைப்படுற அளவுக்கு பணத்த மட்டும் உக்ரைனுக்கு குடுத்து, "உக்ரைன முடிஞ்ச வரைக்கும் நீ சண்டை பிடிப்பா" அப்படிங்கிறதோட வந்து பண்ணா வேடிக்கை பார்ப்பாங்க போல தெரியுது அப்படின்னு போல செய்திகள் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு புரிய வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை எஸ்கலேஷன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சீக்கிரமா முடிவுக்கு வரும் அப்படிங்கிற நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை பை.